தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான உறவை மிகவும் அழகாக விளக்கும் கதை. அதே சமயம் மனதை நெகிழ செய்யும் ஒரு அழகான கதை இதோ. ஒரு நாள் மாலையில் 80 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவரும் அவருடைய 45 வயது மகனும் வீட்டின் வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்தனர். மகன் ஒரு செய்தித்தாளை வாசித்து கொண்டிருந்தான். தந்தை ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஜன்னல் ஓரத்தில் ஒரு காகம் வந்து அமர்ந்தது. தந்தை மெதுவாக கேட்டார், மகனே, அது என்ன என்று. மகன் செய்தித்தாளிலிருந்து கண்ணை எடுக்காமல், அது ஒரு காகம்பா என்றான். சிறிது நேரம் கழித்து தந்தை மீண்டும் கேட்டார், மகனே, அது என்ன? மகன் சற்று எரிச்சலுடன், இப்போ தானே சொன்னேன் அது காகம் என்று. மீண்டும் 3வது முறையாக தந்தை அதே கேள்வியை கேட்டார், மகனே, அது என்ன என்று. மகனுக்கு இப்போது கோபம் வந்துவிட்டது. ஏன் மறுபடியும் கேட்கிறீர்கள்? அது ஒரு காகம். உங்களுக்கு நான் சொல்வது புரியவில்லையா என்று சத்தமாக கத்தினான். முதியவர் அமைதியாக தன் அறைக்குள் சென்று ஒரு பழைய டைரியை எடுத்து வந்தார். மகன் பிறந்ததிலிருந்து அவர் எழுதி வைத்த டைரி. ஒரு பக்கத்தை திறந்து மகனிடம் கொடுத்து, இதை படி என்றார். மகனும் அதை படிக்கத் தொடங்கினான். இன்று மாலை என் 3 வயது மகனுடன் தோட்டத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது அங்கே ஒரு காகம் வந்து அமர்ந்தது. என் மகன் என்னை பார்த்து, இது என்னப்பா என்று 23 முறை கேட்டான். அவன் ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் நான் சலிக்காமல் முத்தமிட்டு, அது ஒரு காகம் கண்ணா என்று 23 முறையும் அன்போடு பதில் சொன்னேன். அவன் மீண்டும் அதை கேட்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மகன் இதை படித்து முடித்ததும் கண்கள் கலங்கினான். தன் தந்தையை கட்டிப்பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டான். இந்த கதை சொல்லும் பாடம், நமது பெற்றோர்கள் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நமது 1000 கேள்விகளை பொறுமையாக கேட்டு நமக்கு உலகை அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் வயதாகி மீண்டும் குழந்தையாக மாறும்போது நம்மால் அவர்களின் 2 கேள்விகளுக்கு கூட பதில் பொறுமையாக சொல்ல முடியவில்லை. இந்த கதையின் நீதி, பெற்றோர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது பணத்தையோ அல்லது வசதிகளையோ அல்ல, உங்கள் நேரத்தையும் நீங்கள் காட்டும் அன்பான சில வார்த்தைகளை மட்டும்தான். அவர்கள் உங்களுக்கு கொடுத்த அதே பொறுமையை அவர்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் திருப்பிக் கொடுங்கள். நம் மனசாட்சியை தட்டி எழுப்பும் ஒரு அழகான நீதி கதையை பார்ப்போம். இந்த கதை உண்மையான வெற்றி எது என்பதை பற்றிய கதை. ஒரு ஊரில் ஒரு பெரிய சிற்பி இருந்தார். அவர் மிக அழகான சிலைகள் செதுக்குவதில் வல்லவர். ஒரு முறை அவர் ஒரு பெரிய பாறையிலிருந்து 3 பெரிய கற்களை வெட்டி எடுத்தார். முதல் கல்லிடம் அவர் கேட்டார், உன்னை ஒரு அழகான சிலையாக செதுக்கப் போகிறேன். நான் உளியால் உன்னை செதுக்கும் பொழுது உனக்கு வலிக்கும். நீ பொறுத்து கொள்வாயா? அந்த கல், ஐயா, என்னால் வலியை பொறுத்து கொள்ள முடியாது, என்னை அப்படியே விட்டுவிடுங்கள் என்றது. சிற்பி அதை அப்படியே ஓரமாக போட்டுவிட்டு சென்று விட்டார். 2வது கல்லிடம் அதே கேள்வியை கேட்டார். அது சொன்னது, சரி, முயற்சி செய்கிறேன். சிற்பி அதை செதுக்கத் தொடங்கினார். பாதி செதுக்கிய நிலையில் வலி தாங்க முடியாமல் அந்த கல் அலறியது. வேண்டாம், என்னால் இதற்கு மேல் வலியை தாங்க முடியாது, என்னை விட்டுவிடுங்கள் என்றது. சிற்பி அதையும் பாதியிலேயே விட்டுவிட்டார். 3வது கல்லிடம் கேட்டார். அது சொன்னது, சிற்பியே, என்னை நீங்கள் செதுக்கும் பொழுது எனக்கு கடும் வலியை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த வலியை தாங்கினால் நான் ஒரு அழகான சிலையாக மாறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எனவே எவ்வளவு வலித்தாலும் செதுக்குங்கள் என்றது. சிற்பி பல நாட்கள் கஷ்டப்பட்டு உளியாலும் சுத்தியாலும் செதுக்கி அந்த 3வது கல்லை ஒரு மிக அழகான தெய்வ சிலையாக மாற்றினார். சில நாட்களுக்கு பிறகு அந்த ஊரில் ஒரு பெரிய கோவில் கட்டப்பட்டது. அந்த 3வது கல் கோவிலின் கருவறையில் வைக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் அதற்கு பூமாலை சுட்டி பால் அபிஷேகம் செய்து விழுந்து கும்பிட்டனர். அந்த 2வது கல் கோவிலின் வாசலில் படிக்கட்டாக வைக்கப்பட்டது. மக்கள் அதன் மீது மிதித்து கொண்டே உள்ளே சென்றனர். அந்த முதல் கல் வலிக்கு பயந்து கோவிலின் மூலையில் ஒரு சாதாரண கல்லாக கிடந்தது. யாரும் அதை கண்டு கொள்ளவில்லை. ஒரு நாள் இரவு கோவில் வாசலில் இருந்த 2வது படிக்கட்டுகள் கருவறையில் இருந்த கல்லிடம் கேட்டது, நண்பா, நாம் இருவரும் ஒரே பாறையிலிருந்து வந்தவர்கள்தான். ஆனால் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மரியாதை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மிதி என்று கேட்டது. உண்மைதான், சிற்பி செதுக்கும் பொழுது நீ வலியை பொறுத்து கொள்ள மறுத்தாய். அதனால் மிதிப்படுகிறாய். நான் அந்த வலியை பொறுமையோடு தாங்கிக் கொண்டேன். அதனால் இன்று தெய்வமாக வணங்கப்படுகிறேன் என்றது. இந்த கதையின் நீதி, வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். கஷ்டங்களுக்கு பயந்து ஓடினால் நாம் எப்பொழுதும் மற்றவர்களால் மிதிக்கப்படுபவர்களாகவே இருப்போம்.
உழைப்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். தந்தையின் தியாகம் என்பது வெளியே தெரியாத வேர் போன்றது. மரத்தின் அழகிய கிளைகளையும் கனிகளையும் உலகம் பார்க்கும். ஆனால் அதை தாங்கி நிற்கும் வேரின் கஷ்டம் யாருக்கும் தெரிவதில்லை. இதை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதை இது. ஒரு நடுத்தர குடும்பத்தில் தந்தை, தாய் மற்றும் மகன் இருந்தனர். தந்தை ஒரு சிறிய நிறுவனத்தில் சாதாரண வேலை பார்த்து வந்தார். மகன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். மகன் கவனிக்கும் போதெல்லாம் தந்தை எப்பொழுதும் ஒரு பழைய ஓரங்களில் லேசான கிழிந்த சட்டையையே அணிந்திருப்பார். வீட்டிற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து தரும் தந்தை தனக்கென்று ஒரு புது சட்டை வாங்க மாட்டாரா என்று மகன் பல முறை நினைத்ததுண்டு. ஒரு நாள் மகனுக்கு தனது நண்பருடன் ஒரு பெரிய சுற்றுலா செல்ல ஆசை வந்தது. அதற்கு 5000 ரூபாய் தேவைப்பட்டது. தயங்கி தந்தையிடம் கேட்டான். தந்தை சற்று யோசித்துவிட்டு, மகனே, நாளை தருகிறேன் என்றார். மறுநாள் தந்தை அந்த பணத்தை கொடுத்தார். மகன் மகிழ்ச்சியுடன் சுற்றுலா சென்று வந்தான். சுற்றுலா முடிந்து திரும்பிய சில நாட்களில் தந்தை வேலைக்கு கிளம்பும் போது அதே பழைய சட்டையை அணிவதை பார்த்த மகன் கோபத்தில் கேட்டான், ஏன்பா, உங்களுக்கு ஒரு புது சட்டை வாங்க தெரியாதா? எப்பொழுதும் இந்த கிழிந்த சட்டையையே போட்டுக்கொண்டு ஊர் முழுக்க சுற்றுகிறீர்களே, எனக்கு அசிங்கமாக இருக்கிறது என்று கத்தினான். தந்தை பதில் சொல்லாமல் புன்னகைத்துவிட்டு சென்று விட்டார். அன்று மாலை தந்தை இல்லாத நேரத்தில் மகன் பீரோவை திறந்தான். தந்தை ஏதேனும் புது சட்டை வாங்கி வைத்திருக்கிறாரா என்று பார்க்க தேடினான். அப்போது ஒரு சிறிய டைரி அவனிடம் சிக்கியது. அதில் தந்தை தனது கணக்குகளை எழுதியிருந்தார். ஒரு பக்கத்தில் இப்படி எழுதியிருந்தார்: இந்த மாதம் எனக்காக ஒரு புது சட்டை வாங்க 600 ரூபாய் எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் என் மகன் நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல ஆசைப்பட்டான். அவன் மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம். எனவே என் சட்டைக்கான பணத்தையும் சேர்த்து அவனிடம் கொடுத்து விட்டேன். எனக்கு என்ன சட்டை? கொஞ்சம் கிழிந்திருந்தால் என்ன? என் மகன் மனம் கிழியாமல் இருந்தால் போதும். இன்னொரு பக்கத்தில் சென்ற மாதம் காலணி வாங்க வைத்திருந்த பணத்தில் மகனுக்கு பிடித்தமான அறிவியல் புத்தகம் வாங்கி கொடுத்தேன். இப்படி ஒவ்வொரு பக்கத்திலும் தந்தையின் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசைகளும் மகனின் தேவைகளுக்காக பலியிடப்பட்டிருந்தன. மகன் இதை படித்துவிட்டு அப்படியே நிலை குலைந்து அமர்ந்தான். தன் தந்தை வெறும் பழைய சட்டையை மட்டுமே அணிவதில்லை, தனது ஒவ்வொரு ஆசையையும் கழற்றி வைத்துவிட்டு தன்னை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தான். ஓடிச் சென்று தந்தையை கட்டி அணைத்து தேம்பி அழுதான் மகன். இந்த கதையின் நீதி, தந்தை என்பவன் தனது குழந்தைகளுக்காக தனது கனவுகளை தியாகம் செய்து அவர்களின் கனவுகளுக்காக ஏணியாக இருப்பவர். அவர் அணிந்திருக்கும் பழைய உடைகளோ அல்லது அவர் படும் சிரமங்களோ உங்களுக்கு அசிங்கமாக தெரியலாம். ஆனால் அந்த சிரமங்கள் தான் உங்களை ஒரு கௌரவமான நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றன என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் எவரும் சவால்களை கண்டு அஞ்சாமல் எப்படி இலக்கை அடைய வேண்டும் என்பதை விளக்கும் ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை கதை இது. ஒரு பெரிய பண்ணை வீட்டில் 2 தவளைகள் விளையாடி கொண்டிருந்தன. எதிர்பாராத விதமாக அந்த பண்ணையில் இருந்த ஒரு பெரிய பால் வாளியில் 2மே விழுந்துவிட்டன. அந்த வாளி பாதி அளவு பாலில் நிரம்பி இருந்தது. பால் வழுவழுப்பாக இருந்ததால் தவளைகளால் மேலே ஏறி வர முடியவில்லை. அவை தத்தளிக்க தொடங்கின. சிறிது நேரம் போராடி முதல் தவளை சோர்ந்து போனது. இனி நம்மால் தப்பிக்கவே முடியாது. பால் மிகவும் ஆழமாக இருக்கிறது. வாளியின் சுவர்களும் வழுக்குகின்றன. எவ்வளவு கால்களை அசைத்தாலும் முன்னேற முடியவில்லையே, இதுதான் என் விதி என்று நினைத்து முயற்சியை கைவிட்டது. துரதிருஷ்டவசமாக அது பாலில் மூழ்கி உயிரிழந்தது. ஆனால் 2வது தவளை விடாமுயற்சி கொண்டது. எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும், கடைசி வரை முயற்சி செய்வோம் என்று முடிவு செய்தது. அது தன் கை கால்களை போட்டு வேகமாக துளாவிக் கொண்டே இருந்தது. நேரமும் ஆகிக்கொண்டே இருந்தது. அதன் உடல் வலித்தது, மூச்சு வாங்கியது. ஆனாலும் அது தன் முயற்சியை ஒரு நொடி கூட நிறுத்தவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு அதிசயம் நடந்தது. அந்த தவளை பாலை தொடர்ந்து கடைய அந்த பால் திரண்டு வெண்ணெயாக மாறியது. பால் திரவமாக இருந்தபோது வழுக்கியது. ஆனால் வெண்ணெய் ஒரு கெட்டியான மேடை போல் மாறியது. 2வது தவளை அந்த வெண்ணெய் கட்டியின் மீது ஏறி நின்று ஒரே ஒரு குதித்தது. வெளியே வந்து குதித்து விட்டது. தன் உயிரையும் காப்பாற்றி கொண்டது. வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை அந்த பால் வாளியைப் போல இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளிவிடும். இப்போது நாம் கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதல் தவளை சூழ்நிலையை பார்த்து பயந்தது. 2வது தவளை பயத்தை பார்க்காமல் தனது முயற்சியை பார்த்தது. கடின உழைப்பு என்பது வீண் போகாது.
அந்த தவளை உழைக்க உழைக்கத்தான் பால் வெண்ணெயாக மாறியது. அதேபோல் உங்கள் உழைப்பு கடினமான காலத்தையும் உங்களுக்கு சாதகமான காலமாக மாற்றும். உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்பும் வரை உங்களை தோற்கடிக்க யாராலும் முடியாது. உங்கள் கால்கள் சோர்வடையும் போது உன் மனதை ஓடவிடு. உன் மனது சோர்வடையும் போது உன் இலக்கை நினைத்துப்பார். வெற்றி உன் வசப்படும்.